வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம எதிர்பார்த்தோன்னு பார்க்கலாம். 3000 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 3060 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினச்சிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது உடனே மார்க்கெட் ஓரளவு செல்லிங்க்கு சாதகமாக 2980 பக்கமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா 2980 இருந்து மார்க்கெட் ஓரளவு பவுன்ஸ் பேக் கொடுத்து 3020 அப்படின்ற இடத்துல பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அதை உடைச்சதுக்கப்புறம் மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகம் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் எல்லாம் ட்ரிகர் பண்ணி 3083 க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். முழுசாக பார்த்தோன்னா நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில். சரி, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3000 அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் ஜோன்லேருந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக திரும்புது. அதாவது 3000லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்றது கொஞ்சம் பேர் அப்படி பை பண்ணாலும் 3120க்கு மேலே அனுப்பாமல் மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்டை பார்த்துட்டு செல் பண்ணுற ஒரு குரூப் இருக்குது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்கிறது தான் இப்போ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ஆக்ஷன். இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் மறுபடியும் 3060 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. திருப்பியும் இந்த முக்கியமான இடமான 3060 மறுபடியும் டெஸ்ட் எடுக்க வந்திருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டாக. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் ஒரு 3080 பக்கமாகவோ 3100 பக்கமாகவோ இருந்தால் ப்ரைஸ் வந்து இன்னும் தொடரும் அதோடைய பையிங் அப்படின்னு ஒரு ஈஸியான முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் திருப்பி 3060 பக்கமாக விடுறது நமக்கு மறுபடியும் ஒரு நல்ல குழப்பத்தை தான் கொண்டு வருது. அதனால் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு சில முயற்சி எடுத்து தான் ட்ரேட் பண்ணணும். என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா 3060 பக்கமாக ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் செல் பண்ணலாம். மார்க்கெட்டில் செல் பண்ணி 3020க்கு கீழே ப்ரைஸ் கொஞ்சம் நின்னா போதும், நிறைய செல்லர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி 3000 உடச்சி கீழே விழும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு விதமான வாய்ப்பு. இதை தான் நம்ம முதல்ல பயன்படுத்த போகிறோம். 3080 பக்கமாகவோ இல்லை இந்த 3080க்கு மேலே நேற்று ஹைக்கு மேலே ப்ரைஸ் போகிற சமயத்தில் பை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டை மறுபடியும் செல்லிங்லேருந்து பையிங்க்கு மாற்றி 3040 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இரண்டு பக்கமுமே நம்ம ட்ரேட் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறோம் இன்றைக்கி மார்க்கெட்டில். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா எதனால் நீங்கள் பை ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு மேலே ப்ரைஸ் போகிற சமயத்தில் ஒரு வேளை 120 உடச்சி மார்க்கெட் மேலே போகிறப்ப நம்ம திருப்பி பை எடுக்கிறதுக்கு பெரிய ஸ்டாப் லாஸ் ஜோன் போட்டு தான் பை எடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த வாய்ப்பை விடக்கூடாது அப்படின்றதுனால பைக்கு சாதகமாகவும் இருக்க போகிறோம். ஆனால் ஓவரால் ட்ரெண்டான க்ரூட் ஆயிலுடைய டவுன் ட்ரெண்டுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து செல் பண்ணிவிட்டு அப்புறம் பை பண்ணுறது நல்லது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்மளுடைய ட்ரேடிங் திட்டம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.